வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேருக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரையிலும் நீதிமன்ற காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கையாள்வதைப் போலவே இந்திய எல்லைக்குள் வரும் சிங்கள மீனவர்களை இந்திய கடற்படையினர் கடுமையாக கையாள வேண்டும் என்று மீனவர் விடுதலைக்கான கூட்டமைப்பின் அமைப்பாளர் அருளானந்தம் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தை அகற்றக் கோரிய வழக்கில் 4 வாரங்களுக்குள் முடிவெடுக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் மனுவை அரசு அதிகாரிகள் பரிசீலிக்கும் போது நவம்பர் 8ஆம் தேதி அன்று சட்டப்பேரவை செயலாளர் வெளியிட்டுள்ள அரசு ஆணையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழகத்தில் தற்போது பயன்பாட்டில் இருக்கும் ரேஷன் அட்டைகள் 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை செல்லுபடியாகும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதிய குடும்ப அட்டைகளை வழங்கவும் போலி குடும்ப அட்டைகளை களையவும் இத்திட்டங்களை கணினிமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரளி தியோரா திங்கட்கிழமை அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 77. பொருளாதார பட்டதாரியான முரளி தியோரா 1977ஆம் ஆண்டு முதல் 78ஆம் ஆண்டு வரை மும்பை மாநகரத்தின் மேயராக பணிபுரிந்தார். பின்னர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் முதல் பருவத்தில் பெட்ரோலியத்துறை அமைச்சராக தியோரா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் ஸ்பாட் பிக்சிங் தொடர்பான முத்கல் கமிட்டி அறிக்கை மீதான விசாரணையில் கிரிக்கெட்டின் மேன்மையை காக்குமாறு உச்சநீதிமன்றம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது. சந்தேகத்தின் பலனை கிரிக்கெட் ஆட்டத்திற்கு சாதகமாக்க வேண்டுமே தவிர தனிநபருக்கு சாதகமாக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.